30 days of paraphrasing la இன்னைக்கு day 1. This fruit is delicious and costly. இப்போ இதை எப்படி paraphrase பண்ணணும்? Deliciousனா ருசியாக, costlyனா விலை அதிகம். இதை ரெண்டுத்தையும் தான் நான் paraphrase பண்ண போறேன். அதுக்கான paraphrasing என்னன்னா, this fruit is scrumptious and expensive. Scrumptiousனா delicious தான் அர்த்தம், காஸ்ட்லினா எக்ஸ்பென்சிவ்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐஎல்ஸில் உங்களுக்கு 5.5 இல்லை 6 தான் மேக்ஸிமம் கிடைக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 7 to 7.5 ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 2. It is raining heavily and I am scared. இது வந்து ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட். இதை அட்வான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாற்றுறது? இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஐ எம் பெட்ரிஃபைட். ரெய்னிங் ஹெவிலிக்கு கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஸ்கேர்டுக்கு பெட்ரிஃபைடு. இந்த மாதிரி பேராஃப்ரைஸ் பண்ணால் நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 3. I find it difficult to understand the concept. இது வந்து basic sentence. I find it strenuous to grasp the concept. இது வந்து advanced statement. difficultக்கு strenuous, understandக்கு grasp. இந்த மாதிரி modify பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. Thanks a lot. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 4. It is easy for me to run quickly. இது வந்து basic sentence. It is a piece of cake for me to run swiftly. இது வந்து advanced statement. Easyக்கு piece of cake, quicklyக்கு swiftly. இந்த மாதிரி modify பண்ணா நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான சான்ஸ் இருக்கு. Thanks a lot. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 5. I am watching the cricket match with interest for a long time. இது வந்து basic. I am viewing the cricket match with engrossment for a long time. இது வந்து advanced. watchingக்கு viewing, interestக்கு engrossment. இந்த மாதிரி modify பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான சான்ஸ் இருக்கு. Thanks a lot. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 6. He gets angry over silly issues. இது வந்து basic statement. இதுக்கான advanced statement, he exasperates over mindless issues. angryக்கு exasperates, சில்லிக்கு மைண்ட்லெஸ். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 7. He is physically strong but mentally weak. இது வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட். He is physically resilient but mentally fragile. இதுதான் அட்வான்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்ட்ராங்குக்கு ரெசிலியன்ட், வீக்குக்கு ஃப்ரெஜைல். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க ஒரு சூப்பரான சான்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் a lot. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 8. He drinks a lot of water to get some energy. இது வந்து பேசிக். He consumes a lot of water to acquire some energy. இது வந்து advanced. Drinksக்கு consumes, getsக்கு acquire. இந்த மாதிரி modify பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான சான்ஸ் இருக்கு. Thanks a lot. 30 days of paraphrasingல இன்னைக்கு day 9. This book gives us genuine information. இது வந்து basic. This book
provides us authentic information. இது வந்து advanced. Gives-க்கு provides, genuine-க்கு authentic. இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான சான்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் a lot. 30 days of paraphrasing-ல இன்னைக்கு day 10. I am thinking to move abroad. இது வந்து basic statement. I am considering to migrate abroad. இது வந்து advanced. Thinking-க்கு considering, move-க்கு migrate. இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க சூப்பரான சான்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் a lot.